இந்த தருணத்தில் நம்முடைய பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் திரு ராமதாஸ் அவர்களுடனான இந்த சந்திப்பு, இது எத்தகைய சந்திப்பு, இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்? வணக்கங்க. எங்கள் மருத்துவர் ஐயாவர்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற தலைவர்களே மிகவும் மூத்த ஒரு 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 எப்படின்னா மக்கள் மீது ஒரு அன்பு கொண்ட ஒரு தலைவர். அவரை பார்க்கறது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சட்டமன்றத்திலே அவர் ஐயாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காருங்க. அணி எதுவாக நம்ம திமுக அணி அதிமுக அணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டிலே மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் தலைவர் மருத்துவர் ஐயாங்கிறதுல என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியும் அந்த விவாதங்களில் கூட ரொம்ப பெருமையாக பேசியிருக்காருங்க, பலமுறை பேசியிருக்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் கருதுறேன். ஐயாவுக்கும் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அந்த ஒரு உறவு, ஒரு அன்பு என்பது நீண்ட நெடிய நாட்களாக இருந்து வருகிற ஒரு அன்பு. அந்த அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தவிர இது ஒன்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை சார், இந்த சந்திப்பை அதாவது திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டாவது முறையாக, அதாவது பாமகவுடன் தொடர்புடையவர்கள் இப்போது திரு ராமதாஸ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இந்த தருணத்தில் கேள்வி என்ன வருகிறது அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருப்பாங்களா, அது குறித்து ஏதாவது அந்த ஆலோசனை எதுவும் நடைபெற்றிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஆமாம், இப்போ பாட்டாளி மகிழ்ச்சி கௌரவ தலைவர் எங்களுடைய தியாகச்செம்மன் ஜி.கே. மணி அவர்களை மருத்துவமனையிலே அவர் சந்தித்தது என்பது அது சந்தித்தது என்பது அது உடலியல் ரீதியான சந்திப்பு. அவர் மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, அந்த அடிப்படையில் அவரை சந்திச்சாங்க. ஆனால் இன்று சந்திப்பது என்பது முழுக்க எங்க அம்மா நான் கேட்குறேன், மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மூத்த அரசியல் தலைவர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை சந்திப்பது என்பது இது அரசியலுக்கு பெரிய முக்கியத்துவமானதெல்லாம் இல்லைன்னு நான் கருதுறேன். இது எப்படின்னா உண்மையா இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானே தவிர வேறு விதமான சந்திப்பாக நான் பார்க்கவில்லை. நன்றி சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.